ரெவென்யூ ஆப்ல எப்படி வந்து ஃப்ரீ ட்ரையல்ல வந்து ஜாயின் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இந்த ஃப்ரீ ட்ரையல்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெவென்யூல இருக்கக்கூடிய ப்ரோ வெர்ஷனை பாத்தீங்கன்னா நீங்க வந்து 1 வீக் வந்து ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றதான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ரெமினி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே ப்ரோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைட்டு ப்ரோ அப்படின்ற 2 பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்துருக்கும். உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஃப்ரீ ட்ரையல் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். லைட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அதில் டெஸ்க்டாப் ஆக்சஸ் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியாது. இதே ப்ரோ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப்லேயும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வீடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எது வேணுமோ அந்த பிளானை நீங்கள் ஃப்ரீ ட்ரையலில் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எனபிள் ஃப்ரீ ட்ரையல்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ட்ரையல் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் ஆக்டிவேட் பண்ணுறப்ப ₹2 பே பண்ணி அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து எடுப்பாங்க. ஒன் வீக் பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம். அப்படி வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த ரினியூ டேட் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த யூபிஐ ஆப்பில் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணீங்களோ அதை போயிட்டு கேன்சல் பண்ணிடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு அமௌண்ட்டும் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ அதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே யூபிஐ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா யூபிஐ ஆப்ஸும் வந்து ஷோ ஆகும். அதில் நீங்கள் எந்த யூபிஐயில் வந்து பே பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் ஆப்ஷனாக கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த யூபிஐ ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் ஃபஸ்ட்டு ₹2 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட யூபிஐ பின் நம்பர் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ₹2 வந்து பே ஆகிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து ரெமினி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி ப்ரோ வெர்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ரெமினியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரையலில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.